நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். காராமணி சுண்டல் இது வந்து நான் 4 hours வந்து சோக் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். தேவையான உப்பு போட்டுட்டோம். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து தாளிச்சுக்கலாம். காராமணி 2 விசில் விட்டு எடுத்துட்டோம். நல்லா வெந்துடுச்சு. தண்ணி வடிச்சிட்டு நம்ம தாளிச்சுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம வெங்காயம் ஆட் பண்ணாமல் தான் செய்ய போகிறோம். ஏன்னா இது வந்து துர்க்கைக்கு வந்து நம்ம நெய்வேத்தியம் பண்ணுறதுக்காக செய்யக்கூடியது. அதனால் நம்ம வெங்காயம் ஆட் பண்ண வேண்டாம். பூண்டும் ஆட் பண்ணாமல் இஞ்சி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டோம். காஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இதுக்கு நம்ம துருவன இஞ்சி போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆல்ரெடி வேக வச்சுருக்கிற காராமணியை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டோம். உப்பு போடணுங்கிற அவசியம் இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் இருக்கிற தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். அதாவது காராமணியில் இருக்கிற தண்ணி வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நெய்வேத்தியத்துக்கு வேறு பாத்திரம் எடுத்துக்கலாம். காராமணி சுண்டல் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.